இங்க யுஏஇல ரம்ஜான் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஏப்ரல்லயே அடுத்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா நம்ம ஊர்ல ஏப்ரல் லாஸ்ட்ல தான் எக்ஸாமே முடியும். மே மந்த் மிடில்ல தான் டிசியே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எங்க இருந்து ஸ்கூல்ல புதுசா இங்க யுஏஇல சேர்க்கறதா இருந்தாலும் சரி, டிசி கட்டாயம் கேட்டுருவாங்க. நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்றத நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. போன வருஷம் என்னோட பையன் இந்தியாவில ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். நாங்க யுஏஇ கிளம்ப போறோம். மார்ச் மிடில்குள்ள நாங்க அட்மிஷன் போட்டாகணும். அதனால டிசி கொடுங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு டிசி கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா டிஸ்கண்டினியூ தான் போட்டு கொடுப்போம். அகைன் உங்க பையன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமே எழுதாம நாங்க எப்படி டிசி கொடுக்கறதுன்னு கேட்டாங்க. குட்டி பாப்பா வேற கையில வச்சிருந்தேன். அடிக்கடி நம்ம அலையவும் முடியாது. அதே மாதிரி டிக்கெட் ரேட்டும் ரொம்பவுமே அதிகம். இந்த டேட்ல நாங்க யுஏஇ கிளம்புறோம். அதனால தம்பி லீவ் போட்ட நாட்கள் எல்லாத்துக்குமே நாங்க மெடிக்கல் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிடுறோம். டெய்லி என்னென்ன போர்ஷன்ஸ் நடத்துறீங்களோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டோ எடுத்து கிளாஸ் டீச்சர் மூலமா அனுப்பிடுங்க. லாஸ்ட் எக்ஸாம் ஆன்லைன்லயே கண்டக்ட் பண்ணுங்கன்னு நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிருந்தோம். நாங்க ரெக்வஸ்ட் பண்ணதை மேனேஜ்மெண்ட்ல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்லபடியா யுஏஇ வந்து ஸ்கூல் சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். யுஏஇல பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் கிளாஸ் கூட கூட ரொம்பவே டிஃபிகல்டிஸ் அதிகமா இருக்கும். அங்க யுஏஇ வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்காரர் நிறைய ஸ்கூல்ல கேட்டு வச்சிருந்தாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே நீங்க நேர கூட்டிட்டு வந்தாதான் எங்களால சேர்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியால இருந்து கிளாஸ் மேம் தவறாம அன்னன்னைக்கு என்னென்ன பாடங்கள் நடத்துறாங்களோ எல்லா போர்ஷனையுமே போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டைம்லயுமே டெய்லி என்னென்ன பரீட்சையோ அதுக்குரிய கொஸ்டின் பேப்பர்ஸையுமே மேம் போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. தம்பி எப்படி ஸ்கூல் போய் டீச்சர்ஸ் முன்னாடி எக்ஸாம் எழுதுவானோ அதே மாதிரியே கூகுள் மீட் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் இங்க எக்ஸாம் எழுதுனா. எக்ஸாம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் பேப்பர்ஸ் ஸ்கூல் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே கொரியர் பண்ணிட்டோம். அவங்க சொன்ன மாதிரியே பேப்பர் எல்லாம் திருத்திட்டு ரிசல்ட் போட்டுட்டு மே மந்த் மிடில்ல டிசி கொடுத்தாங்க. என்னோட அப்பா தான் டிசியை ரிசீவ் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமா அனுப்புனாங்க. டிசியுமே 10 நாள்ல ரிசீவ் ஆயிடுச்சு. இங்க தம்பிய ஸ்கூல் அட்மிஷன் போட்டதுக்கு பிறகு ஸ்கூல்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம். இந்த மாதிரி இந்தியால இருந்து யுஏஇக்கு இப்பதான் புதுசா வரும். மே மந்த் மிடில்ல தான் டிசி எங்களுக்கு கையிலேயே கிடைக்கும். இந்த மாதிரி ஜூன் 20ஆம் தேதிக்குள்ள டிசியை சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சைன் பண்ணி கொடுத்திருந்தோம். இங்க தம்பியை சேர்த்த ஸ்கூல்ல லெட்டரையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வரல. நாங்க லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரியே ஜூன் 20ஆம் தேதிக்குள்ள டிசியை சப்மிட் பண்ணிட்டோம்.